வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஒரு 7 பேர் இந்த 101வது பேட்சில் 7 பேர் இங்கே ஆழ்மன பயிற்சிக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு 5வது நாள் பயிற்சி நிறைவாயிடுச்சு. அவங்களும் ரொம்ப நிறைவாக இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு மன நிறைவு ஆகியிருக்காங்க, இல்லை மன நிறைவு ஆகலை, ஆழ்மனம்னா என்ன, அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா புரியலையா, இவங்க எதிர்காலத்தில் என்ன சாதனை பண்ண போகிறாங்கங்கிறது இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்ல போகிறாங்க. இப்போ பார்ப்போம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேர் என்னையா? என் பேர் லோகேஷ். லோகேஷ். என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் பிபிஏ. என்ன குறிக்கோளுக்காக இங்கே ஆழ்மன பயிற்சி படிக்க வந்தீங்க? நம்ம ஆழ்மனம் வச்சு நம்ம நிறைய விஷயம் சாதிக்க முடியும்னு நான் நிறைய வெளியே உலகத்தில் பார்க்குறப்ப நம்மளாலே முடியும்னு இந்த ஒரு விஷயம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல்னு ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. அங்கே 5 நாளில் இது மாதிரி ஒரு கோர்ஸ் சொல்லித்தரேன்னு சொன்னாங்க. அண்ட் முதல் நாளுக்கும் இன்னைக்கும் இப்போ என்ன நான் கம்பேர் பண்ணுறப்ப ஏன்னா நானே அந்த ஒரு விஷயம் ஃபீல் பண்ணி அந்த ஒரு விஷயம் என்னால் முடியும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைச்சிருக்கு. இத்தனை நாள் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு இப்படி ஒரு கிடைச்சிருக்கு. நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்போ இந்த பயிற்சி உங்களுக்கு முழுவதுமாக மன நிறைவாயிருக்கு, அப்படித்தானே? ஆமாம். ஓகே. இப்போ நீங்க வெளிநாட்டுக்கு பிரான்ஸுக்கு படிக்க போறீங்க, அப்படித்தானையா? வாழ்த்துக்கள். நிறைய உங்களுக்கு எதிர்காலம் நல்ல வளமா இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்க பேர் என்னையா? பேர் மாரித்ராஜாங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? சாத்தூர்ல இருந்து. சாத்தூர்ல இருந்து வந்திருக்கிறீங்க. இந்த 5வது நாள் ஆழ்மன பயிற்சி முடிச்சிட்டீங்க. இந்த இந்த 5 நாளையில என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதான் நல்ல நம்பிக்கை வந்திருக்கு. தொடர்ந்து செயல்படுறதுக்கு நல்ல உத்வேகமா இருக்கு. சரி. ஒரு தொடர்ந்து உங்க வேலைகள் செய்வதற்கு இது ஒரு 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 உந்துதல, ஒரு தூண்டுதல. நிறைய காரியங்கள் சாதிக்கலாம். அப்ப இதுவரைக்கும் ஆழ்மனம்னு ஒண்ணு இருந்ததை அது எதுவும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. அதை தொடர்ந்து இது பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இங்கதான் அதோட இது கிடைச்சிச்சுங்க. தொடர்ந்து அது நிறைய ஆராய்ச்சி பத்தியே இருந்தேன். இங்க அதோட நிறைவு கிடைச்சிச்சுங்க. ஆழ்மன பயிற்சி முடிஞ்சதுனால உங்களால எதை வேணுமாலும் சாதிக்கலாம், முடியலாம். இனிமே எதிர்காலத்துல தோல்வி இல்லைங்க அங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க, அப்படித்தானே? ஆமாங்க. உங்க குழந்தைகளுக்கு எந்த வழியில பிரயோஜனப்படும்? குழந்தைகளுக்காகத்தான் முக்கியமா வந்தேன். நம்ம வீடியோல நிறைய பாத்திருக்கேன். என் பொண்ணும் பையனையும் இதுல சேர்த்து விட்டு அவங்களையும் நல்ல ஒரு வழி கொண்டு வரணும்னு ஒரு ஆசைகள் இருக்கு. சரி. இப்போ உங்க குழந்தைகளை இது படிக்க வச்சா, இந்த பயிற்சி படிக்க வச்சா நிறைய சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அந்த குழந்தைகளுக்கு நீங்க தான் படிச்சுட்டீங்களே, நீங்க ஏன் சொல்லிக் கொடுக்க கூடாது? நானும் சொல்லிக் கொடுப்போமே. ஐயா மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு உத்தியோகம் கொஞ்சம் இது கிடைக்கும். சரி, ஒரு உற்சாகம் கிடைக்கும். ரைட். அப்போ இந்த ஆழ்மன பயிற்சி உங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருந்தது, ஒரு உந்துதலா இருக்குது. எதிர்காலத்துல ஒரு வெற்றிக்கு இது மிகப்பெரிய வெளிச்சமா இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க. எங்க டைனமிக் பிரெயின் ஸ்கூல்ல படிச்சு உங்க விஷயங்களை வெற்றிகரமா ஆக்குறதுக்கு நீங்க செஞ்ச முயற்சிக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூல்ல இருந்து வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. உங்க பேர் என்னையா? என் பேர் சரவணன். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? தருமபுரில இருந்து. என்ன வேலை செய்யறீங்க? ஒரு ஒரு எம்என்சி கம்பெனில டயர் கம்பெனில. வெரி குட். ஒரு எம்என்சி கம்பெனில ஒரு ஒரு பெரிய ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறீங்க. ரைட். இந்த ஆழ்மன பயிற்சி இன்னைக்கு 5வது நாள் முடிச்சிருக்கிறீங்க. இந்த 5வது நாளையில உங்களுக்கு என்ன புது விதமான உத்திகள் தோன்றினது? நான் பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இப்ப நடைமுறை வாழ்க்கையில சிக்கலும் மனக்குழப்பங்களும் நிறைந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். சரி. அப்ப எனக்கு நண்பர் எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாருங்க. சரி. நீங்க எப்ப பாரு இந்த மாதிரி சூழ்நிலையிலே இருக்கீங்க, குழப்பமான சூழ்நிலை. இதுக்கு ஆழ்மன பயிற்சி நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. சோ இதுக்கு நான் ஒரு இடத்துக்கு போறேன், நீங்களும் வாங்க என் கூட டைம் இருந்தா அப்படின்னு கூப்பிட்டு வந்தாருங்க. சரி. நீங்க எப்பயுமே பாசிட்டிவா, ஓகேங்களா, எப்பயும் பாசிட்டிவா தான் நினைக்கணும். அதுக்கு ஆழ்மனம்னு ஒண்ணு இருக்கு. அது மூலியமா தான் நாம அதை அடைய முடியும்
அப்படின்னு சொன்னாருங்க. ம். ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு ஒரு இதாகவே தான் இருந்தது. ம். அதுக்கப்புறம் நான் அப்போ ஃபர்ஸ்ட் நாள் அந்த பயிற்சி முடிச்சுட்டு கடைசியா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ம். எனக்கு என் மேலே எனக்கு நம்பிக்கை வந்து ம். இன்னைக்கு நான் யாருங்கிற அந்த 5 நாள்லயே ஓரளவுக்கு நான் யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. ம். இனிமேல் அடுத்தடுத்து என்னோட இதை வந்து ப்ரீ பிளானோட எதை செஞ்சாலும் ப்ரீ பிளானோட பண்ணுவேன். இப்போ அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருக்கு. நீங்க நன்றி சொல்லணும்னா உங்க நண்பருக்கு தான் நன்றி சொல்லணும். உண்மைதாங்க. ஏன்னா ஒரு நண்பர் தானே கூட்டிட்டு வந்திருக்காரு. உண்மைதாங்க. அவர் தான் கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தி இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு தெளிவு பண்ணியிருக்காரு. பண்ணியிருக்காரு. அப்போ இந்த ஆழ்மன பயிற்சியில நிறைய சோதனைகளை ம். இப்ப சாதனைகள் ஆக்க சாதனைகள். போறீங்க. அப்படியா? ரைட்டியா? அந்த எம்என்சி கம்பெனிக்கு நீங்க இந்த பயிற்சி மூலம் நிறைய வருவாய் ஈட்டி கொடுக்க போறீங்க. அவன் எங்ககிட்ட வந்து டைனமிக் பிரெயின் ஸ்கூல்ல அந்த பயிற்சி எடுத்து ஒரு பெரிய எம்என்சி கம்பெனிக்கு மிகப்பெரிய சாதனை பண்ண நினைச்ச உங்களுக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்க பேர் என்னையா? என் பேர் சரவணகுமார் ஐயா. சரவணகுமார். ஐயா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? தருமபுரில இருந்து வரேங்க. என்ன தொழில் செய்றீங்க? ஐயா, நான் பிஸ்னஸ் ப்ளஸ் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இந்த விவசாயத்துக்கு இந்த ஆழ்மன பயிற்சி எந்த வழியில உங்களுக்கு தூண்டுதலா இருக்கும்? ஐயா, இந்த விவசாயத்துல என்ன விவசாயம் பண்ணலாம், ம். எப்ப மழை வரும், ம். எப்ப எந்த வெள்ளமே போட்டா நம்ம பணத்தை ஈடுகட்ட முடியும் ம். அப்படின்றத ஆழ்மனசு மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு ம். அது சரியா பயன்படுத்தலாம் இல்லைங்க. ரைட். வானியல் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. சரிங்க. அது நமக்கு அப்பப்போ என்னன்னு சொல்லுது. சரிங்க. அந்த வானியல் டிபார்ட்மெண்ட்டும் அதை சொல்றதுக்கு கரண்ட் வேணும். சரிங்க. கரண்ட் தடைப்பட்டுருச்சுன்னா அந்த நின்று போயிடும். அந்த இது நின்று போயிடும். ஆனா ம். உங்க ஆழ்மனத்துக்கு எந்த கரண்ட்டும் வேண்டாம். சரி. தெளிவா வச்சுக்கிடுங்க. எந்த கரண்ட்டும் வேண்டாம். நீங்க என்ன வேணுமோ யோசிக்கலாம். உங்களுக்கு சரியான பதில் என்ன வேணுமோ அதை உங்க ஆழ்மனம் சரியா கொடுக்கும். சரிங்க. எதிர்காலத்துல எந்த மாதிரி மழை விழுகும், மழை விழுகாது, என்ன விவசாய பொருட்களுக்கு விலை இருக்கும், அதை உற்பத்தி பண்ணணும் அங்கிற ஒரு குறிக்கோளோட செயல்படுவீங்க. சரிங்க. விவசாயம் நல்ல முறையில செய்து இந்த ஆழ்மன பயிற்சி மூலம் நிறைய லாபம் எடுக்கிறதுக்கு எங்க டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம் ஐயா. இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் அமுக்குங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.